Hello friends, early math series la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது tenframe math. tenframe math பாத்தீங்கன்னா மேஜரா 0 to 6 years இருக்கிற கிட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணப்படுது. ஒரு பேசிக் நம்பர் சென்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் அவங்களோட subitizing skills improve ஆகிறதுக்கும் place values, arithmetic operations இந்த மாதிரி further topics mathல நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கும் tenframe math ஒரு strong foundation அவங்களுக்கு கிரியேட் பண்ணோம். இதை எப்படி different waysல யூஸ் பண்ணலாம், different variationsல எப்படி அவங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Welcome to Joyful Parenting. இதுதான் tenframe போர்டு. இது நான் வந்து DIY பண்ணியிருக்கேன். நார்மல் பேப்பரில் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி tenframe ட்ரா பண்ணிவிட்டு கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வைடாக இருக்கிற செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு லேமினேஷன் லுக் கிடைக்கும். அண்ட் கிட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணும்போது கைப்பட்டு அழுக்காகாமையும் இருக்கும். அண்ட் கவுண்டர்ஸ்க்கு வந்து பாட்டில் கேப்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிளாக்ஸ் இல்லைன்னா பாம்பாம்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற tenframe போர்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்கில் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இது பண்ணுறதுனால மேக்னெட்டிக்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி என்ன ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இனிஷியலாக கிட்ஸுக்கு நம்ம நம்பர்ஸ் சொல்லி கொடுக்குறத வந்து இந்த மாதிரி கவுண்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி இது 1, இது 2, இது 3 அப்படின்னு 1லேருந்து 10 வரைக்கும் இந்த மாதிரி கவுண்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அவங்களுக்கு 1 to 10 வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கவுண்டர்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பர் சொல்லி இப்போ 3 அப்படின்னா 3 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க 3 கவுண்டர்ஸ் அப்படி ப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஸோ tenframe போர்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆர்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்க 1 to 10 வரைக்கும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுனால ஒரு கிட்ஸுக்கு வந்து பேசிக் நம்பர் சென்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும் 1லேருந்து 10 வரைக்கும். ஒன்ஸ் அவங்க 1 to 10 நல்லா டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்து வந்து Subitizing போகலாம். Subitizing அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணாமலே நம்ம கண்ணில் பார்த்து சொல்கிறது. அதுக்கு பேர் தான் Subitizing. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5 கவுண்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆர்டராக ஒரு பேட்டர்னில் அடுக்கிருக்கும் போது நமக்கு இதை பார்த்தோன்னே 5 அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு அவங்களால கவுண்ட் பண்ணாமல் பார்த்து சொல்கிறது கஷ்டம். பட் ஒன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலமா நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால ஈஸியாக நம்ம வந்து கவுண்ட் பண்ணாமையே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் Subitizing. ஒன்ஸ் அவங்க 1 to 10ல் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கவுண்டர்ஸை டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்கள கேளுங்க. அவங்க கரெக்டாக தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா அவங்களோட Subitizing ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து மோர் ஆர் லெஸ் சொல்லி கொடுக்கலாம். அண்ட் நான் வந்து 2 tenframe போர்ட் செஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் இதுலேயே வந்து கவுண்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த போர்டில் வந்து நிறையா கவுண்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா another method of improving Subitizing skills. ஸோ அவங்க கவுண்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண அவங்க டக்குன்னு பார்த்தோன்னே ஓகே இதில் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் மோர் ஆர் லெஸ் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு மோர் ஆர் லெஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் நம்ம கிரேட்டர் தென் லெஸ் தென் போகலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கார்டில் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம வந்து ஒரு கேம் மாதிரி விளாட்லாம். 2 tenframe போர்டு வச்சுட்டு ஸோ இதில் எது நிறையா இருக்கோ அது வந்து கிரேட்டர் தென்னில் போகும். ஸோ எந்த சிம்பிள் வரும் அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மாதிரி அவங்க கூட கேம் மாதிரி விளையாடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம வந்து அடிஷனும் சொல்லி தரலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு அடிஷன் சொல்லி தரலாம். ஸோ இங்கே 2 கலருங்கிறது 2 நம்பரை குறிக்குது. ஸோ இது வந்து 3 + 2 = எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அவங்க டோட்டலாக கவுண்ட் பண்ணிவிட்டு 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு வந்து டாபிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ அவங்க இது வந்து நம்ம அவங்க கையால் செஞ்சு பார்க்குறதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு அடிஷன் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கவுண்டர்ஸ் வச்சுட்டு அவங்களே நம்ம ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கேட்கலாம். ஸோ அவங்க வந்து இது 3 + 3
அப்படின்னா அவங்க ஈக்குவேஷன் சொல்லணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதுலேயும் நம்ம வந்து பண்ணலாம். நம்ம வந்து ஈக்குவேஷன் சொல்லி அவங்கள கவுண்டர்ஸ் வைக்க சொல்லலாம். ஸோ 2+2 அப்படின்னா எப்படி வைப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது அப்போ அவங்க வந்து 2 கலர் யூஸ் பண்ணி இது 2 இது 2 ஓகே. ஸோ 2+2 = 4 வரும் அப்படின்னு அவங்க வந்து இந்த டென்ஃப்ரம் போர்டில் செஞ்சு பார்த்தா அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க 2 numbers ஈக்குவேஷன் செட் ஆகிட்டாங்கன்னா இந்த மாதிரி 3 numbers ஈக்குவேஷன்ஸ் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ 2+2 + 3 = எவ்வளோ அப்படின்னு அவங்கள டோட்டலாக கேல்குலேட் பண்ண சொல்லலாம். இல்லை அவங்க இதுக்கு யூஸ் டு ஆயிட்டாங்கன்னா நம்ம வந்து கவுண்டர்ஸ் பிளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு அவங்களே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இங்கே 3 கலருங்கிறது 3 numbers குறிக்குது. ஸோ 2 + 2 + 1 ஓகே = 5 அப்படின்னு அவங்க டோட்டலாக கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு டாபிக் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி செட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஒன்ஸ் அவங்களுக்கு 3 numbers செட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து 4 numbers ஈக்குவேஷன்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ உங்கள் குழந்தையோட ஏஜ் பொறுத்து நீங்கள் வந்து ஈஸி லெவல்லேருந்து ஹார்ட் லெவல் வரைக்கும் இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம சப்ராக்ஷனும் சொல்லி கொடுக்கலாம். ஸோ சப்ராக்ஷனுக்கு சேம் கலர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ 5 இருக்குது. ஸோ 5 - 1 எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷனில் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டலாம். ஸோ சப்ராக்ஷனுங்கிறது என்ன, டேக்கிங் அவே அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ 5 இருக்குது. 5 - 1 = 4. ஸோ 5 - 2 = 3. ஸோ இந்த மாதிரி கவுண்டர்ஸ் பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு சப்ராக்ஷன் நம்ம இதுலேயே சொல்லி கொடுக்கலாம். அண்ட் அவங்க அகெயின் சப்ராக்ஷன் யூஸ் டு ஆயிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து அவங்கள கவுண்டர்ஸ் பிளேஸ் பண்ண சொல்லலாம். இல்லை கவுண்டர்ஸ் பிளேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் செஞ்சு கட்டிட்டு இதுக்கு என்ன ஈக்குவேஷன், இப்போ நான் என்ன ஈக்குவேஷன் பண்ணேன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுலேயே நம்ம காம்பினேஷன்ஸ் தட் மேக் 10 சொல்லி கொடுக்கலாம். ஸோ 9 + 1 = also 10. ஸோ 8 + 2 = also 10. இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்டர்ஸ் பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாட் காம்பினேஷன்ஸ் தட் மேக் 10 வந்து எப்படி என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் tenframe போர்டில் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுலேயே வந்து நம்ம மெமரி கேம் மாதிரி கூட விளையாடலாம். இப்போ வந்து கவுண்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் பிளேஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு வாட்டி பார்க்க சொல்லலாம். ஓகே எந்த பொசிஷனில் எல்லாம் இருக்குது, எத்தனை கவுண்டர்ஸ் இருக்குன்னு ஒரு வாட்டி 1 minute கொடுத்து பார்க்க சொல்லலாம். ஸோ பார்த்ததுக்கப்புறமா நம்ம கவுண்டர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களையும் அதே பொசிஷனில் கவுண்டர்ஸை வைக்க சொல்லலாம். ஸோ இனிஷியலாக அவங்க வந்து தப்பாக வச்சாலும் நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க. இது எப்போவுமே பை ப்ராக்டிஸில் மட்டும்தான் அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அவங்க ஒன்ஸ் மெமரி கேமுக்கு யூஸ் டு ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங்காக குறைச்சிட்டே வாங்க. ஸோ இனிஷியலாக அவங்களுக்கு 1 minute கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 50 seconds கொடுங்க, நெக்ஸ்ட்டு 40 seconds கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஜஸ்ட் அவங்களால எந்த அளவுக்கு ஸ்பீடாக கேப்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத பை ப்ராக்டிஸில் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த RBE மெமரி கேம். இது அவங்களோட விஷுவல் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் வேல்யூஸும் அவங்களுக்கு சொல்லி தரலாம். ஸோ இதில் வந்து 14 இருக்குது. ஸோ இதில் வந்து 1 10 இருக்குது அண்ட் 4 1s இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஹையர் நம்பர் போக போக ஈவன் 5 frame போர்டு கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிளேஸ் வேல்யூஸும் இதுலேயே சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை வந்து tenframe யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக கிட்ஸுக்கு வந்து நம்மளால சொல்லி கொடுக்க முடியும். இதுவே 1 year plus இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா tenframeக்கு பதிலாக ஜஸ்ட் 1லேருந்து 5 வரைக்கும் 5 frame போர்டு கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு 1 to 5 சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 to 10க்கு மூவ் பண்ணலாம். ஸோ இது மல்டி சென்சரி லேர்னிங் அப்படிங்கிறதுனால கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மேஜராக 0 to 6 years இருக்கிற கிட்ஸுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சம் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபர்ஸ்ட் கிரேட் கிட்ஸுக்கு, செகண்ட் கிரேட் கிட்ஸுக்கு கூட இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கவுண்டர்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து உங்கள் கிட்ஸுக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ, இப்போ ஜென்ரலாக கிட்ஸுக்கு வந்து அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அனிமல் ஃபிகர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். இது 1 இது 2 அப்படின்னு. இல்லை உங்கள் கிட்ஸுக்கு வந்து வெஹிக்கல்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட டாபிக் எந்த டாப்பிக்கில் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அதை வந்து நம்ம மேனிப்புலேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஜாலியாக கற்றுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி போர்ட் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து டாட்ஸ் நமக்கு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கலர்ஸும் வரும். நம்ம வந்து கலராக நம்ம கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக இது வந்து எரேஸ் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக கவனிப்பாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டேப் யூஸ் பண்ணி ஒரு டேபிளில் வந்து tenframe மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தரையில் கூட ஸ்டிக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்கிற கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டேபிள்லையோ இல்லை வந்து தரையிலையோ ஸ்டிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அனிமல்ஸ் ஃபிகர்ஸோ இல்லை வெஹிக்கல்ஸோ எது வேணாலும் அவங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ அந்த டாப்பிக்கில் வந்து மேனிப்புலேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே ஜாலியாக கேம் மாதிரி விளையாடுவாங்க. ஸோ எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் செட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஜாலியாக அவங்களும் வந்து கற்றுப்பாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹோம் ஸ்கூலிங் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஆஃபன் என் பொண்ணு கூட என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறேன், என்ன கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன புக்ஸ் ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட ஸ்டோரிஸில் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் tenframe யூஸ் பண்ணி எப்படி கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டி செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத போட போகிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.